சூப்பரா இருக்கு. வதங்க அது எண்ணெயில வேக போது வாசனை பயங்கரமா இருக்கு. அதனாலதான் நான் ஃபுல்லா ஃப்ரை பண்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு பார்த்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. இவங்க இன்னொன்னு சாப்பிட்டு சொல்லிடுறேன். சிக்கன் 65 எல்லாம் பக்கத்துலயே நிக்க முடியாது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி தான். ரீசெண்டா நம்ம யூடியூப் சேனல்ல நிறைய பார்த்துட்டு இருக்கோம். மாதம்பட்டி ரங்கராஜோட அவரோட ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். பெரி பெரி சிக்கன். இது எப்படி வருதுன்னு தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 2 இஞ்சி, 2 பூண்டு, 3 பச்சை மிளகாய், ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை, ஒரு 3/4 ஸ்பூன் அளவு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய், ஒரு அரை ஸ்பூன் அளவு ஓரிகானோ, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சம் லெமன் ஜூஸ், அரை ஸ்பூன் எண்ணெய். இதெல்லாம் சேர்த்த அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு லேசா வதக்கிக்கலாம். ரொம்ப டீப்பா வேணா, லேசா வதக்கிக்கலாம். இப்ப கொஞ்சம் லேசா வதங்கிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுல வந்து நம்ம ஓரிகானோ எல்லாம் போட்டிருக்கனால நல்ல ஃபிளேவரா இருக்கு. இப்ப இது லேசா ஆறணும்னா நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப இதுல தண்ணி எல்லாம் எதுவும் சேர்க்காம நல்லா திக்கா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப சிக்கன்ல வந்து அரைச்ச பேஸ்ட சேர்த்துக்கலாம். இப்ப இது சேர்த்த அப்புறம் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப வந்து நம்ம ஊற வச்சு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதை வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். இது லேசா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம திருப்பி போட்டு சூப்பரா இருக்கு. ஃபிளேவர், அந்த மசாலா என்ன சொல்றது, டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு. அதாவது நம்ம போட்ட நான் கூட எதனா சர்க்கரை எல்லாம் போடுறோமே எப்படி இருக்குமோன்னு நினைச்சேன். அது சாப்பிடும் போது அந்த சர்க்கரையோட டேஸ்ட், இனிப்பு அங்கங்க வர்றது, அதே மாதிரி அந்த வெங்காயத்தோட ஃபிளேவரு, அது அப்படியே அந்த ரோஸ்ட் ஆகும் போது எப்படா சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. வாசனையே பயங்கரமா இருக்கு. சிக்கன் 65 எல்லாம் பக்கத்துலயே நிக்க முடியாது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நீங்க சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் அந்த மசாலா கூட அப்படியே அந்த எண்ணெயில வெந்திருக்கு, அதை சாப்பிட கூட ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா இனிமே அடிக்கடி வீட்டுல செய்வேன், அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. இப்பதான் தெரியுது யூடியூப்ல ஏன் அவர் வந்து அவரோட சமையலுக்கு ஏன் இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்ட்டு. நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ரெசிபி ஒண்ணு எடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்க அடுத்தடுத்து அவர் ரெசிபி நிறைய ட்ரை பண்ண போறேன். ஏன்னா இந்த சிக்கன் அவ்வளோ சூப்பரா வந்திருக்கு. கமன் லைட்டா வதங்கும் போதே வாசனை. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, மஸ்ட் ட்ரை. பயங்கரமா ஒரு ஹோட்டல், ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல இருக்கு சிக்கன். ரொம்ப நல்லா இருக்கு, கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.